வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாசமுள்ள பத்திரிகையாளர் தேவிமணி. இன்றைக்கி சில முக்கியமான தகவல்களை எல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றிய செய்திகளும் உண்டு. முக்கியமான செய்திகள் தான். ஆனால் தகவல் கிட்டத்தட்ட ஒரு 90% உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அந்த செய்திகளை நான் சொல்லுவேன். உலகநாயகனை பொறுத்த மட்டும் இப்போது உலகநாயகன் இந்த அமரன் அதனுடைய வெற்றி விழாவை பற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க. அது எப்போ கொண்டாடுறது என்ன அப்படிங்கிறத அதை உலகநாயகன் பொறுப்பில் விட்டுட்டாங்க. அவர் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு அவர் போயிருக்கார். இதற்கிடையே இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் படம் உங்களுக்கு தெரியும், பராசக்தி. அந்த படத்தில் அவர் முக்கியமான வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து சுட்டு கொல்லப்பட்ட 2 மாணவர்களை பற்றிய கதை அது. அதாவது இந்த உக்கரமாக இருந்தது மதுரையிலே தான். இருந்தாலும் இந்த சைடில் நடந்த ஒரு 2 மாணவர்கள் உக்கரமான முறையில் இறந்தாங்க. அவர்களை பற்றிய படம். அந்த உக்கரமான மாணவர்கள் யாராக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னமே அவங்க சொன்னதுனால நமக்கு தெரியும். சரி, இதற்கிடையே இந்த நம்ம ஏஆர் முருகதாஸ் இருக்கார்ல, அவருடைய ஒரு படத்துலையும் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருந்தார் நம்ம சிவகார்த்திகேயன். சரி, அதுக்கு என்னங்கிறீங்களா? ஏஆர் முருகதாஸ் இப்போ அப்படியே ஹிந்திக்கு போயிட்டார். ஹிந்திக்கு போனவர் இந்த தமிழ் பட ஷூட்டிங்கை அப்படியே பாயிலே விட்டுட்டு போயிருக்கார். ஆகையினால் இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இன்னும் ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த பேஷன் ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டான் பட டைரக்டர் இருக்கார் இல்லையா, சிபி சக்கரவர்த்தி, அவர்கிட்ட ஒரு கதையை கேட்டாங்க. அவர் கதை நல்லா சொன்னார். அந்த கதை சிவகார்த்திகேயனுக்கும் பிடிச்சிருச்சு. இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஒப்புக்கொண்டார். சரி, படப்பிடிப்புக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், சிவகார்த்திகேயனுக்கும் டைரக்டர் சிபிக்கும் ஒத்து வரல, கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. இதனால் ஷூட்டிங் சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாச்சு. அந்த சிபியினுடைய டான் படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம் பார்த்தீங்களா? அது ஒரு நல்ல கலெக்ஷன்லாம் கொடுத்துச்சு. அதில் டைரக்டர் சிபிக்கு நல்ல பேரும் வந்துச்சு. உடனே என்ன செஞ்சார், ரஜினிகாந்த் அவரை கூப்பிட்டு பேசினார். என்னன்னு தெரியல, 2 பேருக்கும் சரி வரல, ரஜினி நடிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். சிபியினுடைய போக்கு காரணமாக அவர் ஒதுங்கிட்டாரா அல்லது கதை பிடிக்கலைன்னு ஒதுங்கிட்டாராங்கிறது தெரியாது. ஆனால் சிவகார்த்திகேயன் சிபியிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம்னா, அவருடைய போக்கு சரியில்லை, ஒரு ஆதிக்க பண்ணுறாரு. நீ இது தான் அப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி கேரக்டர் இப்படி தான் ஆனால் சிவகார்த்திகேயன் இப்போ இந்த அமரன் படம் வெற்றி அவர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அவர் தன்னுடைய இமேஜை பாதுகாக்கணும். ஒவ்வொரு வெற்றி பெற்ற நடிகனும் அவனுக்குள்ளே ஒரு முக்கிய கவலை என்ன இருக்குன்னு சொன்னால், தன்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்கிற மாதிரி அந்த கேரக்டர் புதிய படங்களில் அமையணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. இவர் என்ன சொன்னார்னு தெரியல, ஆக்டிங்கில் என்ன சொன்னார்னு தெரியல, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவா ஒதுங்கிட்டார். சிவா ஒதுங்கினோன்னா அந்த பேஷன் ஸ்டுடியோ அவருக்கு என்ன, ஐயோ நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டு காசு வேறு நம்ம இதெல்லாம் செலவழிச்சுட்ருக்கோமே, இப்போ இந்த ப்ராஜெக்டை பாதியிலே விட்டுட்டோம்னா நமக்கு கெட்ட பேராச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, அகமதில் டைரக்டர் அகமது அவரை போய் நீங்கள் சிவாவுக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சிவாவுக்கு போய் கதை சொன்னார். சிவாவுக்கு கதை சொன்னோன்னே அவருக்கு அந்த கதை பிடிச்சி போச்சு. டைரக்டருடைய அணுகுமுறையும் பிடிச்சிருச்சு. இதனால் என்ன பண்ணாருன்னா, சரி நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்போ வீணாக அந்த சிபி வாய்ப்புகளை இழந்து அப்படி தனியாக நிற்கிறாரு. என்ன பண்ணுறது? அதாவது அனுசரித்து போகணும். வெற்றி உடனே தலகால் தெரியாமல் ஆடக்கூடாது. அப்படி ஆடுனா அந்த மாதிரிலாம் இந்த சூப்பர் ஸ்டார் இயக்கிற வாய்ப்பு போச்சுல்ல. அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் வளர்ந்து கொண்டு வரும் சூப்பர் ஸ்டார், அவரை இயக்கும் வாய்ப்பும் போச்சுல்ல. இப்போ அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. அவர் அநேகமாக அந்த விஜய் விட்டு போன இடத்த அவர் தான் பிடிப்பாருங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் பேசுகிறது வழக்கம்தான். அவர் வர்றாரா இல்லையாங்கிறது இனிமேல் வரக்கூடிய படங்கள் தான் முடிவு செய்யணும். சரி, அடுத்து என்ன ஒரு செய்தி சொன்னால்,
சரி, நம்ம உலகநாயகன் மேட்டுக்கு வரலாம். உலகநாயகன் வந்து இன்றைக்கி சென்னையில் தான் இருக்கார். சென்னையில் இருந்ததுன்னா வேறு ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை சந்திக்கிறதுக்காக அவர் வெளியே போயிருக்காரு. அவர் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரலை. சரி, இப்போ சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐ அந்த தொழில்நுட்பத்தை அவர் கற்றுட்டு வந்திருக்காருல்ல, அதனால் அதை வச்சு மருதநாயகத்தை முழுமையாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏஐ இருக்குல்ல, அதை அந்த 2 மாதம் 3 மாதமாக அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறதுன்னா அது ஏன் கற்றுக்கிட்டாரு, நல்ல முறையில் கற்றுக்கிட்டாரு. ஆனால் அது மட்டுமே அங்கே அமெரிக்காவில் அவர் செய்யலை. அது வேணால் ஒரு மாதம் கற்றுட்ருப்பாருங்க. மற்ற 2 மாதமும் அவர் ஸ்கிரிப்ட் வேலை தாங்க. இப்போ அவர் வந்து முக்கியமான ஸ்கிரிப்ட் ஒன்று வந்து இவருக்கு நம்ம அன்பறிவு படத்துக்கு கொண்டாந்துருக்காரு. அது போக ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஏகப்பட்ட ஸ்கிரிப்டில் அவர் நடிக்கிறாரா மற்ற நடிகர்களை நடிக்க வைக்கிறாராங்கிறது இன்னுமே தான் தெரியும். ஏன்னா அந்த அன்பறிவு படம் தான் இப்போ அடுத்து இது பண்ண போகிறாங்க. அந்த அன்பறிவு படம் எப்போ இந்த தக் லைஃப் முடிஞ்சோடனே, தக் லைஃப் வந்து இப்போ அது நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன். ப்ரொமோஷன் வேலைகளில் கமல் ஈடுபட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கிடையே தான் இந்த 3 பற்றி பேச வந்தது. இது இந்தியன் 3 பற்றி பேச வந்ததில் லைக்கா என்ன சொன்னாங்கன்னு சுருக்கமாக சொல்கிறேன் நான். சார், விடாமுயற்சி முடியட்டும், அந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த விடாமுயற்சி வந்து ஒரு பிரச்சனையில் இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பிரச்சனையில் இருக்குங்க. அந்த பாரமவுண்ட் பிக்சர்ஸுக்கு இன்னும் சரியான அவங்க இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன அவங்க அஃபீஷியலாக வந்து இன்னும் டேட்டு அப்போ சொன்னதை விட அதுக்கு அடுத்து ஃபர்தராக எந்த விதமான விளம்பரங்களும் கொடுக்கல, எதுவும் பண்ணலை. ஆனால் தியேட்டர்களில் வந்து அட்டகாசமாக டிக்கெட் முன்பதிவுகள்லாம் போகுது. நம்பிக்கை, கண்டிப்பாக படம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் இதில் அவங்க தான் விநியோகம் பண்ணுறாங்க. ரெட் ஜெயிண்ட் தலையிட்டு எந்த படமும் வெளிவராமல் இருந்ததாக சரித்திரம் இல்லை. ஆகவே கண்டிப்பாக 6ஆம் தேதி படம் வந்துடும். ஆனால் சங்கடங்களை சந்தித்த பிறகு தான் நான் வருங்கிறது தான் இதை. அதுக்கடுத்து இப்போ சில பேர் கமல் சாரை பற்றி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அதில் இன்னும் ஒரு ஞாபகம், எந்த விதமான கேரக்டரையும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஏற்று நடிக்கிறதுல தயங்க மாட்டார். அதை ஒரு பரிசார்த்தமாக இது பண்ணிக்கிடுவார். இந்த சப்பானியா நடித்ததை பற்றி ஒருத்தங்க சிலர் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கீங்க, உங்கள் கோமணத்தை கட்டிக்கிட்டு எப்படி சார் நடிக்க வந்தீங்க அப்படின்னு. ஏன் சார், தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து தெய்வமாக வழிபடுற பழனி ஆண்டவர் முருகன் கோவலத்தோடு தான் சார் இருக்கார். அவர் தினமும் வழிபடக்கூடிய மக்கள் வந்து ஆராதிக்கக்கூடிய அவரே அப்படி இருக்கும்போது நான் அது மாதிரி நடித்தா என்ன, நான் நடிக்கத்தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக அவர் பதில் சொன்னார். இந்த மாதிரி விளையாட்டாக அவர் பதில் சொல்கிறதுல அவர் கெட்டிக்காரரு. அதை பற்றி சிலர் வந்து ஒரு குறை சொன்னாங்க. இப்படி இவெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் அவர் கமல் சாரோட யாரும் ஒட்டிக்க மாட்டாங்க, வெட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் காரணம் இல்லை. இப்போ இந்த வினோதினி வந்தாங்க, சினிமா நடிகை, கட்சியில் சேர்ந்தாங்க. கட்சியில் சேர்ந்து சில பொதுக்கூட்டங்கள்லாம் போனாங்க. இதுக்கும் ஸ்ரீபிரியா இருக்காங்க, மற்றும் இன்னும் நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க அந்த கட்சியில் முக்கிய பொறுப்புகளில். அப்படி இருக்கும்போது இவங்க மாத்திரம் வந்த பிறகு உடனே கொஞ்சம் நாள் கழித்து கமல் சார் இல்லாத நேரத்தில் ராஜினாமா லெட்டர் அதாவது அவர் வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது யாருடைய அழுத்தம்? நீங்கள் தலைவர் கமல் சார்னு சொல்கிறீங்க, அதே போல் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய இப்போ கருத்து சொல்லும்போது தலைவர் ரஜினிகாந்த்னு நீங்கள் இன்னொருத்தர் மேம்படுத்தி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? தலைவர் நல்லவர் தான், ஆனால் அவரை சுற்றி இருக்கவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை பரப்பிட்டு போயிருக்கீங்களே.
இப்போ நீங்கள் கடைசியாக எங்கே போய் சங்கமமாக போகிறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு கட்சியில் இருந்துட்டு அனுபவிச்சுட்டு என்ன ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு என்ன இங்கே இருக்குது கட்சியில், பாடுபட்டுட்டு அந்த கட்சியை நல்லா நீங்கள் இது என்னமே சரி. இந்த சில பேர் நல்லா வர்றாங்க, வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி வெளியே போயிடுறாங்க. அதாவது அந்த கட்சிக்கு ஒரு இழுக்கு தேடுவதுன்னு இந்த மாதிரி ஒரு முறையையும் சில எதிர்கட்சிகள் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அரசியலில் நடக்கும். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. சரி, நன்றி. அப்புறம் அந்த மருதநாயகத்தை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? மருதநாயகம் ஏஐ அந்த தொழில்நுட்பத்தில் வருது அப்படின்னு நிறையா பேர் செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இது கமல் சாருக்கே புதிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நாளை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.